கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 118 சங்கீதம் 16 வசனம். சங்கீதம் 118 16. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். The right hand of the Lord is exalted. The right hand of the Lord perform with valor. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆமென். சங்கீதம் 118 ஒரு நன்றியுடனும் வெற்றியின் மகிழ்ச்சியுடனும் பாடப்படும் சங்கீதம். கர்த்தர் கொடுத்த விடுதலை, பாதுகாப்பு, வெற்றி ஆகியவற்றை நினைத்து தேவனை மகிமைப்படுத்தும் பாடல் இது. புத்தாண்டு துவங்கிய அடுத்த நாளில் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நாமும் இந்த சங்கீதத்தில் இன்றைய தியான வசனத்தை தியானிப்போம். இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். நீதிமான்களின் கூடாரங்களில் மகிழ்ச்சியும் இரட்சிப்பின் சத்தமும் இருப்பதற்கு காரணமே கர்த்தரின் வலது கரம் செயல்பட்டதுதான். கர்த்தரின் வலது கரம் என்றால் என்ன? வேதாகமத்தில் வலது கரம் என்பது அதிகாரத்தின் சின்னம், பலத்தின் சின்னம், பாதுகாப்பின் சின்னம், வெற்றியின் சின்னம். இது தேவனின் ஆற்றலுள்ள செயலை குறிக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று கூறுவதை யாத்திராகமம் 15:6 வாசிக்கிறோம். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். உயர்ந்திருக்கிறது என்பதன் பொருள் தேவன் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். எதிரிகளுக்கு மேலாக அதிகாரத்தில் உயர்ந்திருக்கிறார். சூழ்நிலைகளுக்கு மேலாக ஆட்சி செய்கிறார் என்பதாகும். மனிதன் கீழே தள்ளப்பட்டாலும் தேவனின் கை எப்பொழுதும் உயர்ந்ததே. பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமம் என்றால் வல்லமையோடு செயல்படுதல், வெற்றி கொண்டு வருதல், எதிரிகளை முறியடித்தல். தேவன் போராடுகிற வாழ்க்கையில் வெற்றி தருவார். பலவீனத்தில் பலமாக்குவார். நம்பிக்கை இழந்தவர்களை எழுப்புவார். கர்த்தரின் வலது கரம் என்று இந்த வசனத்தில் இருமுறை சொல்லப்படுவதன் முக்கியத்துவம் உறுதியின் வெளிப்பாடு, சந்தேகமின்றி அறிவிக்கும் சாட்சி, நம்பிக்கையை அதிகரிக்கும் வாக்குத்தத்தம் தேவன் செய்கிறார், நிச்சயம் செய்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் என்று சங்கீதக்காரன் சொல்வதை சங்கீதம் 20:6 வாசிக்கிறோம். மனித உதவி அல்ல, மேலிருந்து வரும் வலது கரம்தான் உண்மையான ரட்சிப்பு. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் வாக்களித்திருப்பதை ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். பயத்திலும் சோர்விலும் தாங்கும் கை தேவனின் வலது கரம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால்
உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 44:3 வாசிக்கிறோம். வெற்றி மனித வலிமையால் அல்ல, தேவனின் கிருபை நிறைந்த வலது கரத்தினால்தான் வெற்றி. இதை விசுவாசிக்கிறீங்களா? உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று சங்கீதக்காரன் வேண்டுவதை சங்கீதம் 60:5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களின் மீட்பு உடனடி தெய்வீக தலையீடு. பிரியமானவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னாலே தேவனுடைய வலது கரத்தான் அங்கே வந்து விடுவிக்கும். அதனால தான் இங்கே ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறார், உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து என்று. அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுத்து அருளும் என்று. ஸோ தேவனிடத்தில் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய எந்த பிரச்சனையிலிருந்தும் அப்படியே உடனடியாக காப்பாற்ற அவருடைய வலது கரம் தயாராக இருக்கிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று பேதுரு வலியுறுத்துவதை அவரது 1 நிருபம் 5 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். தாழ்மையோடு அவரிடத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உயர்த்துதல் அவரது வலது கரத்தின் திட்டம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், மனிதன் சோர்வடையும் தேவனின் கை எப்போதும் உயர்ந்ததே. வலது கரம் அதிகாரமும் மகிமையும். வலது கரம் போரில் வெற்றி. வலது கரம் சோர்ந்தவர்களை தாங்கும், தக்க காலத்தில் உயர்த்தும். சுருக்கமாக சொல்வதானால், உங்கள் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், உங்கள் எதிரிகள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும், கர்த்தரின் வலது கரம் இன்னும் செயல்படுகிறது. இந்த வசனம் தோல்வியுற்றவர்களுக்கு நம்பிக்கை, சோர்ந்தவர்களுக்கு உற்சாகம், விசுவாசிகளுக்கு வெற்றியின் உறுதி. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, என்றும் பராக்கிரமம் செய்கிறது. Today's verse declares that the Lord's right hand is exalted and victorious. God's right hand represents His power, authority, protection, and victory. Human strength may fail, but God's hand never weakens. He delivers His people, sustains the weak, defeats enemies, and lifts the humble at the right time. Therefore, believers can live with confidence, hope, and assurance of victory. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்திலும் உம்முடைய வலது கரம் செயல்படுவதை நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். சோர்ந்த நேரங்களில் உமது வலது கரம் எங்களை தாங்குவதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எதிர்ப்புகளில் எங்களுக்கு வெற்றியளிக்க உமது வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று விசுவாசிக்கிறோம். ஏற்ற வேளையில் எங்களை உயர்த்த, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ மீண்டுமாக எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும்
ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.